தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் பெய்து வரும் மழை மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக 400க்கும் மேற்பட்டோர் இன்ஃபுளுயன்சா காய்ச்சலால் பாதிப்படைந்துள்ளனர். சென்னையின் நகர்ப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. இதில் 400க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், இதுவரை ஆபத்தான நோய்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும், தண்ணீர் தேங்கியிருக்கும் பகுதிகளில் கொசு உருவாகாமல் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். மழை மற்றும் வெயிலின் தாக்கத்தால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், பூண்டு 1 கிலோ 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிலோ பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய கோயம்பேடு மார்க்கெட் சங்க கூட்டமைப்பினர், மழை மற்றும் வெயிலின் தாக்கத்தால் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதாகவும், அடுத்த மாதம் இந்த நிலைமை சீராகும் எனவும் தெரிவித்துள்ளனர். செங்குன்றம் அருகே தனியார் ரசாயன கிடங்கில் தடை செய்யப்பட்ட மெத்தனால் கலவையுடன் இருந்த 1500 லிட்டர் ரசாயனத்தை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததால் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மெத்தனால் விற்பனையாளர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் செங்குன்றத்தை அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கெமிக்கல்ஸ் குடோனில் பேரலாக சுமார் 1500 லிட்டர் மெத்தனால் கலவையுடன் இருந்த ரசாயனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி உயிர்பலி குறித்து தலைமறைவாக உள்ள சாமியார் நித்யானந்தா கண்டனம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சிஷ்யைக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இமெயில் மூலம் புகார் அளிக்கப்பட்டதால் இந்தியாவிலிருந்து வெளியேறி கைலாசா என்ற தனி தீவை நித்யானந்தா உருவாக்கியிருக்கிறார். இந்தியாவில் பல குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வரும் சாமியார் நித்யானந்தா கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் உள்ளன, ஆனால் இதுபோன்ற விஷச்சாராயம் விற்று பணம் சம்பாதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகுகளையும் அதில் சென்ற 22 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்தி சென்ற சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் ஊர் காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஸ்கரன் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களை வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் காதல் விவகாரத்தில் தங்கையை அண்ணன் அரிவாளால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெசன்ட் நகர் ஓடைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அற்புதம் தனது அண்ணன் மகளாக வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்பெண் அற்புதமின் மற்றொரு அண்ணன் மகனை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அற்புதமின் அண்ணன் கபாலி காதலுக்கு காரணம் தனது தங்கைதான் என கூறி அற்புதத்தை அரிவாளால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அற்புதம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கபாலி அரிவாளுடன் வெட்டுவதற்கு செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரையில் எளிமையாக நடைபெற்ற இயக்குனர் அமீர் மகள் திருமண விழாவில் இயக்குநர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். கருப்பாயூரணி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பிரபல இயக்குனரும் நடிகருமான அமீரின் மகள் அனி நிஷாவின் திருமணம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர்கள் சேரன், வெற்றிமாறன், சசிகுமார், சமுத்திரகனி, சரவணன், கரு பழனியப்பன் கலந்து கொண்டனர். அதேபோல் நடிகர்கள் ஆர்யா, பொன்வண்ணன், கஞ்சா கருப்பு, பாடலாசிரியர் ஸ்நேகன் உள்ளிட்ட ஏராளமான திரை நட்சத்திரங்களும் கலந்து மணமக்களை வாழ்த்தினர். திருமணத்திற்கு வந்தவர்களிடமிருந்து மணமக்கள் எந்த பரிசு பொருட்களும் மொய் பணமும் வாங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.